ஹேண்டில் யுவர் ஃபெயிலியர். ஸோ நான் இந்த வீடியோ ஏன் மேக் பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்து ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஜெனரேஷனை வந்து கஷ்டப்படுறாங்க. அண்ட் நானும் அந்த ஸ்டேஜில் இருந்தேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ நவ் ஐம் ஜஸ்ட் இம்ப்ரூவிங் மை செல்ஃப். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எப்படி இருந்தேன்னா, ஒரு சின்ன விஷயம் ஆனோடனே யார்கிட்ட போய் பேசுறது, ஏதாவது சொல்கிறது, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது சொல்லுவாங்களா, நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சோன்னா, சிம்பத்திக்கு தேடும் போது we just try to get our dopamine hit. இப்போ வந்து அச்சோ உனக்கு அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்காக பரிதாபப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. இஃப் யூ ஆர் அ மேன், நோ ஒன் கிவ்ஸ் அ solitary shit about you. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறீங்கன்னா ஒன்னோட நிறுத்திக்கோங்க. எனக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து இப்போ உங்களுக்கு பிரேக்கப்னே வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட போய் ஒரு 10 டைம் 5 டைம் சொல்கிறீங்கன்னா, ஒரு 3-4 டைம் வச்சா அவன் அப்படி தாண்டா விட்டு போயிட்டா அப்படிடா ஏதாவது உங்களை சொல்லி உங்களை வந்து கம்ஃபர்டபுள் பண்ணாதான் பார்ப்பான். ஒரு திருப்பி சொல்லும்போது கூப்பிட்டு போடா அப்படின்வான். எனக்கு கால் பண்ணிங்கன்னா இக்னோர் பண்ணிவிடுவான், கூப்பிட்டா எங்கேயும் வரமாட்டான். ஸோ உங்களை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டைம் சொன்னீங்களா, ஸோ அந்த டைம் பேசினான், ஸோ ஓகே இவன் இருக்கான் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் வந்து உங்களோட ஃபெயிலியர்ஸை வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவன் சொல்கிற சிம்பத்தி வச்சு உங்களோட டோபமைன் ஹிட் வச்சு நீங்கள் ஆறுதல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த 4 டைம் 5 டைம் இருக்கும்போது ஓகேன்னு போயிடுச்சு. இப்போ அவன் இல்லை, ஃபோன் இக்னோர் பண்ணுறான், கால் எடுக்க மாட்டேங்கிறான், அவங்க கூட வரதில்லை, எதுவுமே இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இவனும் என்ன அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இன்னும் டிப்ரெஷனுக்குள்ள இன்னும் கீழெலாம் போக ஆரம்பிப்பீங்க. ஸோ ஆஸ் அ மேனாக வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கஷ்டம், என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு ஆள் விட்டு போயிட்டாங்க, மூட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நோ ஒன் கிவ்ஸ் a solitary shit about you. எவ்ரிதிங் ஹார்ட் பிரேக் இருக்கட்டும், லவ் ஃபெயிலியர் இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது பெருசாக நடந்திருக்கும், இல்லை ஜாப் இன்டர்வியூவில் வந்து ஃபெயிலியர் இருப்பீங்க, இல்லை சேல்ஸில் வந்து ரிஜெக்ஷனாக இருக்கும், எவ்ரிதிங் எல்லாமே வந்து நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெயிலியர் எப்படி போர்ட்ரே ஆயிருக்குன்னா, ஒரு விஷயம் இப்போ பண்ணுறோம், அவன் ஃபெயில் ஆகிட்டானா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஏதோ மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபெயிலியர் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னா வேறு விஷயத்த பார்க்க ஆரம்பிங்க. இப்போ அது ஒன்று போயிடுச்சு அப்படின்றனால வந்து நீங்கள் ஃபெயிலுன்னே கிடையாது. நீங்கள் நாளைக்கு சாவர வரைக்கும் யூ ஜஸ்ட் ஹேவ் அனதர் சான்ஸ். ஸோ இந்த ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்ற போது அவங்க சொல்லும்போது அந்த போர்ட்ரேட் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் வந்து சும்மா இப்போ இந்த மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணால் நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஃபெயில் என்ன நினைப்போமோ, நம்ம பண்ணி நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன நினைப்போமோன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. தயவு செஞ்சு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்க்குற நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் யாருமே ஃபெயில் ஆகாமல் ஜெயிச்சதை சரித்திரமே கிடையாது. ஏன் தளபதி படம் கூட ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஃப்ளாப் ஆகிடுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஃபெயில் ஆனால் அது கற்றுப்பாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பயப்படுறோம், என்ன நினைப்பாங்க அந்த நினைப்பாங்க மட்டும் எடுத்துருங்களேன். அவங்களை சுற்றி யாருமே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அது ஃபெயில் ஆகிடுவீங்க, கண்டிப்பாக ஆகாமலாம் இருக்க மாட்டீங்க. அதை ஹேண்டில் பண்ணணும்னு தான் நான் இவ்வளோ சொல்கிறது. இப்போ ஒரு பொண்ணு ஒன்று பார்க்கறது நல்லா இருக்கா, வை ஜஸ்ட் யூ கான்ட் கோ அண்ட் டாக் ஸ்ட்ரைட்டாக கண்ணை பார்த்தீங்கன்னா போங்க, ஹாய் நீங்கள் பார்க்கறது அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இப்போ ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறோம், என்ன அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிங்க, ஜஸ்ட் கோ போங்க. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, ட்ரை யுவர் பெஸ்ட். தத்த தான் ஃபஸ்ட்டு வரும். என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், இப்போ இருக்கிற வீடியோ பாருங்கள். ஃப்ளூவென்ட் லெவல் எனக்கே தெரியுது. ஃபர்ஸ்ட்டில் வந்து வந்து இனிமே வீடியோஸ்லாம் கரெக்டாக போடுவேன் அப்படின்னு பேசுவேன். இப்போ பாருங்க, அடி மூச்சு பிடிச்சுன்னா பேசினே போகிறேன். தட்ஸ் ஹவ் யூ கேன் ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேன்னா இவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். 800 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கெயின் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சது நான் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இன்டர்வியூவில் போய் பேசுங்க, தெரிஞ்சுக்கோங்க, எப்படி கேள்வி கேட்குறாங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபெயில் ஆகிட்டு வெளில வாங்க, ஓகே சூப்பர் ஃபெயில் ஆகிட்டோம், நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் பண்ணாமல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மட்டும் திங்க் பண்ணி பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கிறது தான். சேல்ஸில் கூட வந்து இப்போது என்னோட லைஃப் எங்கே எடுத்துக்குவோமே, நான் வந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி பேசுவார், எல்லாமே ஓகே நான் வந்து பார்க்குறேன் ப்ரோ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு பண்ணணும்னா எடுக்க மாட்டாங்க. 5 நாள் திருப்பி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கட் பண்ணுறது, அடுத்த நாள் வந்து பிளாக் பண்ணுறது, எதிர்க்க பார்த்தா கேட்கும் போது அப்படியே திரும்பி போகிறது, இதெல்லாம் வந்து எனக்கு நடந்துருக்கு. நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, இவன் வேணான்றது அப்படியே நேராகவே சொல்லிடலாமே, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்றது இந்த டைம்லாம் எனக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அது மாதிரி பண்ணும்போது எவ்வளோ ஹார்ட் ஆச்சுன்னா, ஐயோ நான் என்னடா தப்பான்ட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பண்ணும்போது ஓகே வேணாம் போல அப்படின்னு சொல்லி இதுதான் நான் சொல்கிறது. ஒரு டைம் ஆக உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஈஸியாக ஆகிடும். லைக் ஓகே அவனு வேணாம் போல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு விட்டுருவீங்க. இந்த ரீல் ஒன்று பார்த்துருப்பீங்களே, அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு குட்டி கேரக்டர் ஒருத்தர் வருவார், அவர் கூட சொல்லியிருப்பாரு, எவர் ட்ரைட் எவர் ஃபெயில்ட், நோ ப்ராப்ளம் ஃபெயில் அகெயின், த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ்ன்னு சொல்லி. அது எல்லாமே வந்து அவங்க எல்லாருமே ஆயிருக்கிறத தான் திருப்பி சொல்கிறாங்க. நானும் வந்து இந்த நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த கிளிக்கான 1 lakh வேன் பண்ண வீடியோவில் கூட 12 கிளைண்ட்ஸ் எனக்கு வந்து வேணாம்னு சொல்லுறதுலாம். ஸோ என்னோட பிக்கஸ்ட்டு வலிச்சது எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு 5வது கிளைண்ட்டுன்னு நினைக்கிறேன்,
ஃபுல்லாக ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே பக்கா பண்ணிட்டு பேசிட்டோம், ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. அவரை வந்து ஒரு 2-3 மாதம் என்னை வந்து சுத்த விட்டுனே இருந்தார். இந்த வீடு காட்டுங்க, அந்த வீடு காட்டுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. நானும் வந்து ஹெசிட்டே பண்ணாமல் போயினே இருப்பேன், கிளிக் ஆகுமோன்னு நினச்சி எல்லா வீடும் காட்டுவேன், எப்படி வேறு வீடு பண்ணலாம் இது பண்ணலாம். ஸோ ஒரே வீடு ஓகே, அது பத்திரம், அது டாக்குமெண்ட், அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்தேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து என்னோட ஃபோனே எடுக்கல, ஃபுல்லாக இக்னோர் பண்ணிட்டாரு. சரி என்னோட இவ்வளோ பண்ணி அவருக்கு வந்து நான் சுற்றி இருப்பது எப்படியும் ஒரு டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 15 மணி நேரம் அவருக்காகவே நான் சுற்றி இருப்பேன். டெய்லி எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது சுற்றிட்டு அவர்கிட்ட பேசுறது இது பண்ணுறது. ஈவினிங்கில் நைட்லாம் கூடுவார் வெளியில், 8 மணிக்கு வாங்க அப்புறம் கொஞ்சம் பேசலாம் இது பற்றின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவார், என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணியும் ஒரு வீடை பக்கா பண்ணி முடிஞ்சிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கே தெரியாமல் என்னோட ஓனர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு, லைக் இப்படி இப்படின்னு சொல்லி வேற ஆளை பிடிச்சி அப்படியே பேசிக்கிறேன். அது வந்து ஓனர்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீ பிடிச்சி அந்த ஆளுங்கிட்ட எனக்கு கால் பண்ணி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட நேரம் கேட்கும்போது அவன் ப்ரோ உங்களுக்கு பர்சன்டேஜ் தரணும், அப்படி தரணும் இப்படி தரணும்னு சொல்லி என்கிட்டயே சொல்கிறாரு. ப்ரோ அப்போ இவ்வளோ நேரம் சுற்றுனது, இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கும் போது தெரியலையா, இப்போ இவ்வளோ பண்ணதுக்கு என்னோட வேல்யூ வாங்கி போச்சு, 15 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வீடே வேணாம் ப்ரோ, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போயிட்டாரு. எனக்கு எவ்வளோ காண்டாச்சுன்னா அவர் வீடு வேணான்னு சொல்லும்போது ஏன்டா அது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா இவ்வளோ நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஒரு 8வது வீடு என்ன ஆச்சுன்னா ஒரு 4-5 வீடு பார்த்துட்டு அவருக்கு பின்னாடி ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி சுற்றிருப்பேன். அவரு வேணான்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல, அப்படிதானே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபெயிலியர்ஸை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் நீங்களும் பார்க்கணும். ஹேண்டில் யுவர் ஃபெயிலியர். யாருக்கிட்டையும் வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்காதீங்க, சிம்பதிக்காக இயங்காதீங்க. அது வந்து கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்காது, நீங்கள் உங்களை தான் பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஃபெயில்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ட்ரைட். நான் நிறைய பேர் வந்து ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் பாய், செஸ்.